அந்த தேவன் எப்போதும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை தொழுகிற யாவரும் பரிசுத்தத்தோடு தொழுகிற விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிறார். உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்கிறது சங்கீதம் 86:5 இந்த வசனம் எப்படியா சொல்றது? சங்கீதம் 86:5 ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் யாவர் மேலும் நீ கிருபை மிகுதியாய் இருக்குன்னு சொல்லி எங்க வசனம் இப்படியா சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையிலே தேவனிடத்திலே நாங்கள் எல்லோரும் உதவப்பட்டவராய். அல்லேலூயா. எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும் நான் என்ன இந்த இடத்தை வந்திருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தை நீங்கள் தான் ஆராய்ந்து பாருங்கள். என் உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். இந்த நாளிலே அவர் சமூகத்தில் வந்திருக்க எங்களை தகுதிப்படுத்தும்படிக்காய், அல்லேலூயா, எங்கள் பாவங்களை, எங்கள் குற்றங்களை, எங்கள் உணர்வுகளை தேவன் தாங்கள் மன்னிக்கும்படிக்காய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களே தேவன் எங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆராதனைக்காய் அல்லது அவர் ஆலய கருத்துக்களை எங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவன் சமூகத்தில் நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் அப்பா ஒருவரும் தொழுவது முடியாத ஆண்டவரே. அப்பா வேதம் சொல்லுவதே ஆண்டவரே, ஒவ்வொரு பாவங்களை மறைக்கிறவன் பாவமே மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனே இலக்கம் பெறுவான் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எங்கள் முதுகலை மன்னியும் அப்பா, எங்கள் அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் ஏதாமைகளை மன்னியும் ஆண்டவரே. அப்பா அம்மை தேடாத நாட்களை மன்னியும் அப்பா, உண்மை நினையாத நாட்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே நீர் பரிசுத்த ஒருவரே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் சமூகத்திலே நிற்க முடியாது. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. ஓ எங்கள் பாவங்களை பாவங்களை எங்களை மன்னித்தாண்டவரே. ஓ சமூகத்தில் நீங்கள் உதவி செய்வதற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தூரமாக ஆண்டவரே தொழுவதாக அப்பா ஒரு பரிசுத்த சமயத்திலே வந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு கூடாரத்துக்குள்ளே வந்தப்பா உண்மையை நாங்கள் மகந்திருக்க உதவி செய்வதற்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஓ நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் கூப்பிட்டு கதறுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை எல்லாம் யாருக்கு உதவி செய்ய கூடுமாண்டவரே. ஓ நீங்கள் எல்லாம் யாருக்கு உதவி கூடுமாண்டவரே. தகப்பனே எங்கள் பரிசுத்தங்களோட ரத்தம் எங்களை கண்டுவிட்டுவாப்பா. ஓ உங்கள் வந்தைகளோட ரத்தம் எங்களை கண்டுவிட்டுவாண்டவரே. எங்களை சுத்தரிக்கட்டு மாண்டவரே. ஓ அப்பா உரைத்த பணியில் நாங்கள் உண்மையாக காரணம் ஆண்டவரே. ஓ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தரிக்க உண்மையின் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த நல்ல ரத்தம், ஓ அந்த பரிசுத்த ரத்தம் என்னை கண்டுவிட்டு என் சபையுடைய யாவரையும் கண்டுவிட்டுப்பா. கண்டுவிட்டு ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த அலங்காரங்களே எங்கள் தேவனை கொடுக்கத்தக்கதாய் எங்கள் நல்ல ஆவியானவரே எங்கள் இடத்தின்படிக்காய் கொண்டாடுகிறோம். ஒரு ஆவியை கடலுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம். தகப்பனே உதவி செய்யுங்க. தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா உண்மை நாங்கள் உயர்த்தி துதிக்க, ஓ உண்மை நாங்கள் ஆட்களுக்கு துதிக்க, இந்த நன்மைகளை சொல்லி ஓ எங்களை பாராட்டுகிறோம்.
Bible says He loved us first. Hallelujah. நாங்கள் அவரை தேடாத போதும், நாங்கள் அவரை நினையாத போதும், அவருக்கு தூரமாக இருந்த போதும், அவர் நம்மை முந்தி அனுபவித்து நம்மை தம்மிடம் சேர்த்துக் கொண்டார். Even when we didn't seek Him, He was seeking us and He was helping us. He is loving us. அந்த அன்பான தேவனை அதுவே நாம் சேர்ந்து நாங்கள் பாடி திருப்பமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். Let us all sing this song that we are going to love you more, God. முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அந்த அன்பான நாம் நோக்கி சேர்ந்து பாடுவோமா? We will love you more and we will love you from our heart, Father. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் Hallelujah.
Hallelujah.
தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. ஆமென். அவருடைய செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. Hallelujah. The scepter of equity is the scepter of thy kingdom. அதேபோல் சங்கீதம் 47ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார், தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். Amen. God reigneth over the nations, God sitteth upon his holy throne. ஆமென். அவர் தமது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து எங்களுடைய ஆராதனை இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. He is seated on the throne and he is there looking at our worship. ஆமென். அவர்தான் பார்க்கிறார். Hallelujah. He is worthy for that worship. அவர்தான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பன். Our God is the one who is seated on the throne. அவர்தான் ராஜாதி ராஜா. He is the King of kings. ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். Hallelujah. He is the beginning and the end. அல்பா ஒமேகாமாய் He is இருக்கிறார். Alpha and Omega. அவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. There is no beginning and no end for him. உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு பார்த்தா தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. For us, there is a beginning and there is an end. உதாரணத்துக்கு பார்த்தா என்னுடைய தகப்பனோட இந்த ஆண்டு பிறந்தார், இந்த ஆண்டு அவர் மரித்து போய்விட்டார். Hallelujah. My father was born and he was dead. ஆனா அந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நாங்கள் மறந்து போயிடுவோம். Hallelujah. Then after 5 years we will forget everyone. ஆனால் எங்கள் தேவன் அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. But for our God, there is no அவருக்கு beginning. முடிவே இல்லை. There is no end for him. அவர் எனக்கும் அப்பா, என் பிள்ளைகளுக்கும் அப்பா, உங்களுக்கும் அப்பா. Hallelujah. He is our Father. He is a heavenly Father for me and for my அவர்கள் children. சந்ததிக்கே தகப்பனாய் இருக்கிறார். Hallelujah. He is a generation after generation. He is அவர் a தலைமுறை தலைமுறைகளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். generation after generation. He inquires us. ஆமென். அவர் வார்த்தையை அனுப்பி சகலத்தை படைத்த தேவன். Hallelujah. He sent his word and he created it. அவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். He is in our midst and he showed his presence. நல்ல தேவன். He is a good God. நான் சின்ன சாட்சியை சொல்லுகிறேன். Hallelujah. I want to tell a testimony in this place. இந்த இடத்திலே நான் நிற்கிறது அவருடைய கிருபை. Hallelujah. Because of his grace, I have been standing in this presence. இது சபையில என்ன விட யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நான் சொல்லுகிறேன். Hallelujah. Those who are in this church, you will be blessed. அவர் என்னதான் கூடுதல் ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed me abundantly in this place. நான் சொன்னா 8 வருஷத்துக்கு முன்னே நான் போன பாடுகள் எல்லாருக்கும் தெரியும். So 8 years ago, I went through so much of pain in my life. அவருடைய தயவு இல்லைன்னா நான் இதிலே மறைந்து போயிருப்பேன். Hallelujah. Without his grace, I would have been dead in this place. அவர் எவ்வளவா எனக்கு ஜீவனை தந்து எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். He blessed me and he gave me life. இதுவரை என்னை நடத்தினார். He led me thus far. இந்த நாட்களே என்னோடு என்னை உயிரோடு வைத்து என்னை நடத்துகிற கர்த்தர். Hallelujah. He has kept me alive and he is leading me. அவர் மறவாத தேவன். He never forgotten me. அவரை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. No one will be ashamed when he trusts him. ஆமென். அதை துதித்து இந்த நாளில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை படியுங்கள். And so understand the meaning of this song and sing together. வாய்களை திறந்து இந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் நீங்க ஒரு சிங்காசனத்தில் இருக்கிற அப்பா வீற்றிருந்தால் எப்படி அவர்கள் நீங்க அவரை துதித்து பாடுகிறோ அதே போல நீங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை படியுங்கள். I mean, if God is seated on the throne behind the screen, how do you feel? That's the way we need to feel and the presence of God. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை கேருபீன்கள் சேராபீன்கள்
வந்து இப்படியாக வந்து சொல்கிறது. Psalm 115 verse 16 says like this. 17. அல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லப்படுகிறது. They praise not Jehovah. அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தவர்கள் வந்து கர்த்தரை துதிக்க முடியாது. Those who are dead, they cannot praise the Lord. மௌனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதிக்க கூடாது. Those who are in silence, they cannot worship Him. அவர் துக்கத்தில் இருப்பார்கள். Because the people who are அவர் நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். hallelujah, the people who are silent, they cannot worship Him. They get sad and sorrow. அவர்களால் தேவனை துதிக்க முடியாது. They cannot worship Him. அவருடைய தேவனை ஆராதிக்க முடியாது. They cannot praise Him. ஆனால் நமக்கு அல்லேலூயா அவர் நாசியிலே நாளில் சுவாசம் தந்திருக்கிறார். God has kept us the breath in our nostrils. நம்மை ஜீவனோடு நாளில் வைத்திருக்கிறார். He has kept us alive. அல்லேலூயா அவர் நம்மை மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார். He has kept us with a joyful life. நமக்கு சமாதானம் தந்திருக்கிறார். He has given us peace in our life. அந்த சபையை தந்து சமூகத்தை வந்து ஆராதிக்க நமக்கு நாளில் உதவி செய்திருக்கிறார். He has brought us to worship Him in His அல்லேலூயா church. அவர் நமக்கு ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவன் என்ற அந்த அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். Hallelujah. Thank God has given us the salvation in our life. அல்லேலூயா. அதனால்தான் அங்கே சங்கீதக்காரன் வந்து அந்த 18ஆம் வசனத்தில் சொல்கிறான். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, நாமும் இது முதல் என்னென்றைக்கும் கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு தனிப்படையாக சொல்லுங்க, நானும் இது முதல் அல்லேலூயா என்னென்றைக்கும் கர்த்தரையே ஸ்தோத்திரிப்பேன். Hallelujah. Praise Him ever and ever. Hallelujah. அல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை படிக்க போகிறோம். துதிக்கு பாத்திர கனத்துக்கு பாத்திர அவர்கள் சொல்லி இந்த பாடலை படித்து நாம் இதுவரை நாங்கள் கடைசியாக செல்ல போகிறோம். அல்லேலூயா.
கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த அற்புதத்தை இந்த வீட்டுக்குள்ள செய்யுங்க ஆண்டவரே. God, do that miracle in my life. God, do that wonders in our life, Father. I need your miracle. I need your miracle, Father. Hallelujah, hallelujah. We are reading so many miracles. We are hearing so many miracles. Hallelujah. We are seeing and listening so many miracles. Hallelujah. Hallelujah. வேதத்தில் அநேக விதமான அற்புதங்களை நாங்கள் ஹalleluya வேதத்தில் பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அந்த அற்புதம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கணும் ஆண்டவரே. அந்த அற்புதம் இந்த வீட்டுக்குள்ள நடக்கணும். Let that miracle happen in my family. Let that miracle happen in my family. Let that miracle happen in my body. Hallelujah. Let it happen in my body. Hallelujah. Let that miracle happen in my body. Hallelujah. சோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya. இந்த சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ, you may be going through struggles in your body. Ask God, hallelujah, ask God please to help me. Hallelujah. Stop this. Stop that burden. Stop that pain. God, help me to overcome this pain. Help me to overcome this pain. சரீரத்தில் எங்கெல்லாம் காயங்கள் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. I'm not here to worship a man in this place. I'm here to worship the Lord who created the heaven and earth. உள்ளான காயங்கள், மனிதனான பேச்சினால வந்த உள்ளான காயங்கள். There are so many wounds because people said so many things against us. The heart is bleeding because so many wounds came against us. God, help me, Lord. Help me, Lord. Help me, Lord. கொஞ்சம் கரெக்டாக சொல்லி ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. Help me, Lord. வார்த்தை கேட்க கூடாதபடி நான் காயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். I cannot listen to the word of God because I am looking at my pain. God, help me, Lord. Help me, Lord. Help me, Lord. இயேசுவே ஆண்டவரே இந்த இடத்துல வந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கட்டடுவீராக, நல்ல சுகத்தை கட்டடுவீராக. யாரெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்தார்களோ இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. Thank you Jesus. In the mighty name of Jesus we pray. Amen. கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த சபையிலே ஆண்டவரே நீர் கொடுத்த வேலைகளுக்காய், ஆஸ்திகளுக்காய், ஆண்டவரே தந்த ஆசீர்வாதங்களுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வேலை இல்லாமல் இருக்க ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலைகளை கட்டிட்டு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நன்றி குணமாக சங்கீத புத்தகத்திலே 25ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். Let's read from Psalm 25. Psalm 25 is a long passage. Let's read everyone together. Psalm 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை இழுத்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்க ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே ரட்சிப்பித்தவர். உம்மை நோக்கி நான் முழுவதும் காத்திருக்கிறேன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்
மன்னித்தருள். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருள். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சோதரித்துக் கொள்ளும். என் கண்கள் எப்பொழுது கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அவரை என் கால்களை விலக்கி நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாபாரங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் சத்துக்களை பாரு, அவர்கள் பெருகிருந்து உக்கிர பகையாய் என்னை பயக்கிறார்கள். உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஆமென். தேவனே, இஸ்ரவேலே அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடு. Hallelujah. Redeem Israel, O God, out of all his troubles. ஆண்டவரே, நான் போகிற எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவிப்பீராக. God redeem me from all the troubles I am going through. ஆமென். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வாராக. இயேசுவின் நாமத்திலே